Hi my dear friends and cuties. இன்னைக்கு நம்ம சேனல்ல glitter foam sheet வச்சு அழகா ரெண்டு பர்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் வந்து வேஸ்ட் பாட்டில் மூடி வச்சு ஒன்னு பண்ணியிருக்கேன். நார்மலா foam sheet வச்சு ஒன்னு பண்ணியிருக்கேன். நம்ம சேனல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. நான் வந்து ரெண்டு பாட்டில் சைஸ் வந்து மூடி வந்து ஒரே சைஸா இருக்க மாதிரி எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் glitter sheet வந்து இந்த ஜிப் சைஸ்க்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ சென்டர்ல அந்த ஜிப் மட்டும் இதுல வர மாதிரி 1 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணி அதை வந்து நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து ரொம்ப ஈஸி. நம்ம வந்து காயின்ஸ் இல்லைனா ஜுவல்லரிஸ் வந்து போட்டு பத்திரமா வச்சுக்கிறதுக்கு இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி வந்து 1 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணி நான் கட் பண்ணியிருக்கேன். உங்களோட ஜிப்பு சைஸ் வந்து எவ்வளோ பெருசு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். நான் வந்து க்ரீன் கலர் கேப் வந்து 2 கேப்பும் ஒரே சைஸாக இருந்தது. நான் அதனால் அதை வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கப்பு மூடி வந்து வேறு பெரிய சைஸாக இருந்தால் கூட நீங்கள் அதை வச்சு கூட ட்ரை பண்ணலாம். இல்லை சின்னதாக இருந்தாலும் அதை வச்சு ட்ரை பண்ணலாம். இப்போ அந்த கிளிட்டர் ஷீட்டை இப்படி ஜிப்புக்கு மேலே வச்சு ஒட்டிடலாம். நான் அதுக்கு வந்து க்ளூ கன் யூஸ் பண்ணி தான் ஒட்டுறேன். ஏன்னா அதுதான் நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டும். இப்படி நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு சைடு ஒட்டிட்டு இப்போது இதை சுற்றி வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணி இந்த ஜிப்பை வந்து ஒட்டிடலாம். இப்போ நல்லா ஒரு சைடு வந்து ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ அதே போல் நல்லா ஸ்ட்ராங்காக அடுத்த சைடும் வந்து நம்ம ஒட்டிக்கலாம். மூடி வந்து க்ரீன் கலரில் இருக்கிறதுனால நான் வந்து கிளிட்டர் ஷீட்டும் க்ரீன் கலரில் எடுத்திருக்கேன். அப்படி இல்லைனா உங்கள்கிட்ட வேறு கலரில் மூடி வேறு கலரில் இருந்தாலும் மூடியில் வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு எந்த கிளிட்டர் ஷீட் எடுக்கிறீங்களோ அந்த கலரில் பெயிண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜிப்பு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து இந்த கேப்பில் வந்து நம்ம ஒட்டிடலாம். ஒரு கேப்பை வந்து ஒரு சைடு வந்து கரெக்டாக அந்த ஜிப்புக்கு தகுந்த மாதிரி ஒட்டிட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணி ஃபுல்லாக வந்து நம்ம ஒட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து நம்ம ஒட்டியாச்சு. இப்போ இன்னொரு கேப் வந்து ஆப்போசிட் சைடில் நம்ம ஒட்டிடலாம். அதே மாதிரி நல்லா வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்கலாம். ரெண்டும் ஒரே டைம் வந்து க்ளூ அப்ளை பண்ணால் வந்து சீக்கிரமாக காஞ்சிடும், நல்லா ஒட்டாது. அப்படிங்கிறதுக்காக நான் ஃபஸ்ட்டு ஒரு சைடு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சைடு வந்து நான் ஒட்டுறேன். ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிட்டு நல்லா டைட்டாக ஒட்டிடலாம். இப்படி வந்து ஃபுல்லாக ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வந்து அந்த ஜிப்பு ஓப்பன் க்ளோஸ் இருக்குதுல்ல, அந்த பேக் சைடில் வந்து ஒரு குட்டி ஃபோம் ஷீட்டை அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி அதுக்கு பின்னாடியும் நான் ஒட்டிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சைடு ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. இப்போ மேலவும் கீழவும் மட்டும்தான் வந்து ரெடி பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜிப்பு சூப்பராக ஓப்பன் ஆகுது, பாக்ஸும் நல்லா ஓப்பன் ஆகுது. இப்போ இதுக்கு மேலே வந்து கிளிட்டர் ஷீட் வச்சிடலாம். இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து நம்ம கிளிட்டர் ஷீட் க்ரீன் கலர்லேயே கட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நம்ம கரெக்டாக க்ளூ அப்ளை பண்ணி அதுக்கு மேலே வந்து நம்ம ஒட்டிடலாம். நான் வந்து வேறு எதுவுமே வந்து டெக்கரேஷனுக்காக வேறு எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லை. கிளிட்டர் ஷீட் மட்டும் வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். மேலேயும் அதே மாதிரி இன்னொரு ஷீட் வச்சு அதை மேலே இருக்க மூடியும் நம்ம கவர் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மூடி வச்சு செஞ்ச மாதிரியே தெரியாது, அழகாக ஒரு பர்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து ரிங்ஸு, நம்ம தோடு, செயின் இதெல்லாமே வந்து போட்டு நம்ம பத்திரமா வச்சுக்கலாம். ஒரு குட்டி ஜுவல்லரி பாக்ஸ் எங்கேயாவது எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தாலும் இதுக்குள்ளே போட்டு எடுத்துகிட்டு போகலாம், சூப்பராக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு ஸ்கொயர் ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன், கிளிட்டர் ஷீட் ஆரஞ்சு கலரில். இது வந்து 3 சைடும் வந்து ஜிக்ஸாக் கட்டர் வச்சு கட் பண்ணியிருக்கேன் ஒரு டெக்கரேஷனுக்காக. இப்போ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பர்ஸ் மாதிரி மடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 குட்டி ஷீட் எடுத்திருக்கேன். இது வந்து இப்போ மடிக்கிறோம்ல, அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். அதை வந்து மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போது இது வந்து ரெண்டும் வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு சைடில் ஒட்டிடலாம். இப்போ வந்து கீழே இருக்குல்ல அந்த ஸ்பேஸில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கிளிட்டர் வந்து மேலே தெரிகிற மாதிரி நார்மல் ஃபோம் ஷீட் உள்ளே தெரிகிற மாதிரி வச்சு நம்ம ஒட்டிடலாம். இது ஃபுல்லாகவே வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வீடியோவில் கரெக்டாக தெரியுதான்னு தெரில, அதனால் வந்து நான் சொல்கிறேன். கிளிட்டர் வந்து மேலே இருக்க மாதிரி இருக்கணும், ஃபோம் ஷீட் வந்து உள்ளே இருக்க மாதிரி இருக்கணும். 2 சைடும் அதே மாதிரி ஒட்டிக்கணும். இது மாதிரி ஒட்டினதுக்கப்புறம் நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டினதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து இதை ரெண்டையும் இப்படி 2ஆக மடிச்சிக்கலாம். நல்லா மடிச்சுட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த மார்க் வந்துடும். இந்த சைடும் அதே மாதிரி நல்லா மடித்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இந்த சைடும் அதே போல் நல்லா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு
மேலே இருக்குல்ல அந்த இதை வந்து இதோட சேர்த்து ஒட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஒட்டியாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா பர்ஸில் நமக்கு சைடில் இருக்கும்ல அதே மாதிரியே இருக்கும். இப்போ இந்த சைடும் அதே போல் வந்து நல்லா மடித்து விட்டுட்டு இந்த சைடும் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா இதுவும் நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பர்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பர்ஸுக்கு சைடில் இருக்கும்ல அது மாதிரியே இருக்கும். இப்போது நம்ம மேலே டெக்கரேஷனுக்காக நான் வந்து ஒரு 5x5 சென்டிமீட்டரில் ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். அந்த பேப்பரை இது மாதிரி வந்து 4ஆக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் மேலே வந்து ஒரு கர்வ் மாதிரி பென்சில் வச்சு வரைஞ்சிக்கிறேன். ஏன்னா நம்ம ஃபோம் ஷீட்டில் இது மாதிரி மடிக்க முடியாது. அதுக்காக நான் இதில் வந்து பேப்பரில் வந்து கட் பண்ணி காட்டுறேன். இப்போது நம்ம வந்து பேப்பரில் இது மாதிரி மார்க் பண்ணியிருக்கோம்ல அதை வந்து கட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா 8 பெட்டல்ஸ் இருக்க மாதிரி ஒரு ஃப்ளவர் வரும். இந்த ஃப்ளவரை வந்து நம்ம கிளிட்டர் ஷீட் வச்சு ஃபோம் வந்து நம்ம ட்ரேஸ் எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஃபோம் ஷீட்டில் அதே மாதிரி ஃப்ளவர் வந்துடும். நம்ம ஃபோம் ஷீட்டை இது மாதிரி மடித்து கட் பண்ண முடியாது. இப்போது அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ கலர் ஷீட்டில் ஒரு பட்டன் எடுத்திருக்கேன். அந்த பட்டனை வச்சு நான் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இது வந்து ரவுண்ட் ஷேப்பையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பூ ரெடி ஆகிடுச்சு. அந்த எல்லோ கலரும் வச்சு அந்த எல்லோ கலரை வந்து நான் நடுவில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த பூக்கு நடுவில் ஒட்டிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நான் ப்ளூ கலரில் 2 செஞ்சு வச்சுருக்கேன். இப்போது நம்ம இது பர்ஸோட மேலே வந்து நம்ம ஒட்டிடலாம். ஒயிட் கலர் வந்து நடுவில் இருக்க மாதிரியும் ப்ளூ கலர் 2 சைடில் இருக்க மாதிரியும் ஒட்டிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஸ் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு மேலே வந்து நான் பூ மட்டும் இருக்குல்ல கொஞ்சம் இலை மாதிரி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நான் வந்து க்ரீன் கலர் கிளிட்டர் ஷீட்டில் நான் வந்து இலை மாதிரி கட் பண்ணிக்கிறேன். குட்டி இலையாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாக இருந்தால் நல்லா இருக்காது. ஏன்னா ஃப்ளவர்ஸ் வந்து நான் ரொம்ப குட்டி குட்டியாக செஞ்சுருக்கோம்ல அதனால இப்படி வந்து இலை ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதையும் அந்த பூவோட சைடில் ஒட்டிடலாம். கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த சைடில் நான் ஒட்டிடுறேன். இதே போல் இந்த பக்கமும் ஒரு இலை வச்சா நல்லாயிருக்கும். அந்த பக்கமும் வச்சிடலாம். இப்போ 2 சைடும் இலை வச்சு முடிச்சாச்சு. இப்போ பர்ஸ் மூடுறதுக்கு வந்து நான் வந்து வெல்க்ரோ எடுத்திருக்கேன். இது வந்து பெரிய சைஸாக இருந்தது. நான் 2ஆக கட் பண்ணிவிட்டு ஒரே சைடாக வந்து ஒட்டினோம்னா வந்து பர்ஸ் ஈஸியாக ஓப்பன் ஆகிடும். அதனால் நான் வந்து 2 சைடும் வந்து ஒட்டிக்கிறேன். அப்போ தான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். எல்லா திங்ஸுமே நம்ம போட்டு வச்சுக்கலாம். இதுலேயுமே வந்து நான் க்ளூ கன் தான் யூஸ் பண்ணுறேன். க்ளூ அப்ளை பண்ணிட்டு ஒரு சைடு வந்து நான் ஒட்டிடுறேன். இப்போ ஒட்டினதுக்கப்புறம் மேலே வந்து திருப்பியும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த பர்ஸோடு சேர்த்து நம்ம ஒட்டிடலாம். வெல்க்ரோவை வந்து பிரிச்சுட்டு ஒட்டினீங்கன்னா வந்து இடம் மாறிடும். அதனால் ஒட்டிட்டு 2 சைடும் ஒட்டிக்கலாம். அப்போ தான் வந்து ப்ளேஸ் மாறாமல் இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா 2ம் ஈக்குவலாக இருக்கும். நம்ம வந்து மொபைலு எது வேணாலும் போட்டு வச்சுக்கலாம். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். வெளியில் கொண்டு போகிறதுக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக சூப்பராக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.